பாண்டியன். நாங்கள் இப்பொழுது இதயத்தை பற்றி பேச வந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மூஷிவாணி. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இதயத்தை பற்றி பேச வந்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. நாம் பேச போகிற தலைப்பு இதயம். இதயத்தின் உள்வெளி அமைப்புகளை அறிதல். இதயமானது வெற்றிடமான தசையாலான உறுப்பாகும். இது ஏறக்குறைய கூம்பு வடிவமுள்ளது. இதனை சுற்றியுள்ள இரட்டை அடுக்கு ஜப்பானது பெரிகார்டியம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிகார்டியம் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. இதயத்தின் 4 அறைகளில் 2 மேலறை அறைகள், வலது மற்றும் இடது அறைகள், இடது கீழறை வெண்டறிக்கல், வலது மற்றும் இடது வெண்டறிக்கல் ஆகும். இதயமானது ஏற்றியம், ஒருமை ஏற்றியம் என்று அழைக்கப்படுகின்றன. தடித்த 2 கீழறைகளும் வெண்டறிக்கல் என்று அழைக்கப்படுகின்றன. இடது அறைகள் உடலில் இருந்து அசுத்த ரத்தத்தை பெறும். இடது வெண்டறிக்கல் அசுத்த ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பும். வலது அறைகள் உடலிலிருந்து சுத்தமான ரத்தத்தை பெறும். இடது வெண்டறிக்கல் சுத்தமான ரத்தத்தை நுரையீரலுக்கு உடலுக்குள் அனுப்பும். இதயமானது பெரிகார்டியம் நுரையின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. இதயத்தின் மூவிதழ் வாழ்வு, ஈரிதழ் வாழ்வு இரத்தத்தினை வெண்டறிகளிலிருந்து ஆய்கால்களுக்கு பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது. இதயத்தின் மின்தூண்டல்கள் ECG மூலம் அளவிடப்படுகிறது. இதய சிகிச்சை நிபுணரை கார்டியோலஜிஸ்ட் என்று அழைப்பர். சராசரி இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 முதல் 80 வரை. உலக இதய தினத்தை ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 கொண்டாடப்படுகிறது. இதயத்தில் ஏற்படும் லப்டப் சத்தத்திற்கான காரணம் கீழறைகள் இரண்டும் சுருங்கி சுத்தமான ரத்தம், ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் உடல் பகுதிகளுக்கு அனுப்பப்படும் போது 2 வால்வுகளும் மூடுகின்றன. அந்த சத்தம் டப் என்றும் கேட்கிறது. அதே போல இதயத்தின் வலது மேலறைக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் உள்ளே பாய்கிறது. அப்பொழுது 2 வால்வுகளும் மூடுகின்றன. அந்த சத்தம் டப் என்றும் கேட்கிறது. இதுதான் லப்டப் சத்தத்திற்கான காரணம். நான் இப்பொழுது இதய துடிப்பை சீராக வைக்கும் உள்ளூர் பழங்கள், காய்கறிகள் பற்றி பேச வந்துள்ளேன். பழங்கள் வகைகள்: ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம், கொய்யா, அன்னாச்சி, பிளம்ஸ், அவகேடோ இவை அனைத்தையும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். காய்கறி வகைகள்: பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், பீட்ரூட், பாகற்காய், சுரைக்காய், பூசணிக்காய் இவைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். தானியங்கள் வகைகள்: சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கொத்தமல்லி சம்பா, கைக்கத்தல் இவைகளை உணவாக உண்ணுவது மிகவும் அவசியம்.